சுந்தர், இவகிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே சுந்தர். மாசமானா கை நீட்டி சம்பளம் மட்டும் வாங்குறீங்கல்ல, ஒழுங்கா வேலை பண்ண தெரியாது. ஏன் இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு அடுத்து ஜாயின் பண்ணவங்கலாம் அடுத்த போயிட்டே இருக்காங்க. வரதுக்கு இவ்வளோ நேரமா? பா எவ்வளோ வேலை, ஒரு வழியாக எப்படியும் முடிச்சிட்டேன்ப்பா. சுந்தரு, நம்ம எப்பவுமே ஒரு கடையில் மல்லிகை சாமான் வாங்குவோம்ல, அந்த கடையில் இனிமேல் வாங்க தேவையில்ல. நம்ம பக்கத்து தெருவில் அங்கே புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், நம்ம சக்தி என்னன்னு சொல்லிட்டு. அங்கே விலையில ரொம்ப கம்மியாக இருக்குமாண்டா. இனிமேல் நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம், சரியா? என்னடா ஜாலியாக இருக்க போல? சரி வா, லிஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். வீட்டு வாடகை 6000 ரூபாய் கொடுத்தாச்சு. பைக் டியூ 3000 ரூபாய். இந்த ஈபி பில். ஏய் ஏய் டேய், நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்க? ஏய் சுந்தர், அந்த ஈபி பில் நீ தான் ஜிபே பண்ண, கணக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. அது நீ என்கிட்ட சொன்னா தானே எழுத முடியும். நீ கொடுக்குற 15000 லிஸ்ட்டு போடாமலாம் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லு. டேய், கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அது கம்மி பண்ணோம். என்னடி சும்மா நோன்னு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் உன் இஷ்டம் மாரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த 8 மாதம் அந்த காசு தானே நமக்கு சோறு போட்டுச்சு. சும்மா காசு காசு. ஏன்டா இப்படி? ஏய் சி, கையெடு. ஆஃபீஸ் வந்து பாருடி, அந்த 15000 சம்பாதிக்கிறேங்க நான் என்ன பாடுபடுறேன்னு. டேய், உனக்கு தப்பா? கல்யாணம் பண்ணனாலேருந்து காசு மட்டும் தான் என்கிட்ட நீ எதிர்பார்க்குற. எந்த அளவுக்கு அன்பா பார்த்து ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அன்னையிலேருந்து இப்போ வரையும் பணம் பணம்னு கேட்டு என்னைய டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுற ஜானோ. நான் என்ன சொல்ல? மரியாதை உள்ள பேர் என் கண்ணு முன்னாடி நிற்காது. ஆமாண்டி, எனக்கு வேலை போயிடுச்சு. லவ் பண்ணுறனால இந்த கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் நான் அவன் கண்ணுக்கு சுந்தராக தெரிஞ்சேன் ஜானோ. அதுக்கப்புறம் அவர் பணமாக தான் பார்க்குறேன். வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு நாளாவது உட்காந்து நிம்மதியாக பாசமாக பேசுறியா? எப்போ பாரு பணம், லோனு, வாடகை, இஎம்ஐ, லொட்டு லொசுக்குன்ட்டு. என்னடி இது? எப்போ பாரு லிஸ்ட்டுன்ட்டு. குடும்பம் நடத்துறியா இல்லை? மரியாதை போயிரு ஜானோ.
இந்த மாதம் மல்லிகை சாமான் 3500 ரூபா. ம் 3500 போன மாதம் 1500 வந்துச்சு. ம் டெய்லி இப்படி தின்னா அப்படிதான் ஏறும். ஸ்நாக்ஸ் மட்டுமே 700 ரூபாய் ஆயிருக்கு. எது ஸ்நாக்ஸுக்கு 700 போன மாதம் நான் ஸ்நாக்ஸே வாங்கலையே. எனக்கு தெரியாம நீ வாங்கி தினியா? போன மாதம் தீனி என்ற பேரில் ஒரே ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். அதுலேயும் 3 நீ தின்ட்ட. நீ எல்லாம் பேசவே கூடாது, சைலண்டாக உட்காந்துரு. ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா வீட்டில் ஒன்று எல்லாம் கோதுமை ரொட்டியை திங்க விட்டுருக்கணும். பாலுக்கு மட்டுமே 300 ரூபா. ஏண்டி 24 ரூபாய்க்கு கெட்டி பால் வாங்கி போட்டு குடிச்சின்னா தான் பால் குடிப்பியா? 10 ரூபா போயிட்டு வாங்க மாட்டியா? டேய், ஒரு நாளைக்கு 10 ரூபான்னா 30 நாளைக்கு எவ்வளோ? 300 ரூபா. பள்ளிக்கூட பக்கம்லாம் போய் நல்லா தெரியும். 300 ரூபா செலவு பண்ணி தான் பால் காப்பி குடிக்கணும். இனிமேல் வரட்டியே குடிச்சிக்கலாம். கேஸ் பில் 1000 ரூபா. எது கேஸுக்கு? இங்க பாரு, நான் லிஸ்ட் எழுதும்போது வந்து பக்கத்துல உட்காருன்னு சொன்னேன். சும்மா பின்னோட கத்து நோயினோன்னு பேசிட்டே இருந்த. பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. இப்போ 10 ரூபாயே குடும்பத்தை நடத்திட போகிற நேரம் இதில் லிஸ்ட்டு வேறு. எவ்வளோ வந்திருக்கு இந்த மாசம் மல்லிகை சாமான் 3000. ஆயா நிறுத்து, கொடு, நான் பார்த்துக்கிறேன். என்னடி இது இருக்க லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. குறைச்சிட்டு வருவோன்னு பார்த்தா ஏற்றிட்டே போகிற. ஐயா இப்படி போயிட்டு இருந்துச்சுனாக்கா வீடு கட்டி புள்ள போய்த்தா அந்த கடன்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? நீ ஒன்றும் பண்ண வேணாம். ஆஃபீஸில் இன்னும் 2-3 மாதத்தில் பெர்மனெண்ட் ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். ஐயோ மேனேஜர் கால் பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் ஃப்ரீ தான் சார். சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே சார். எதுக்குன்னு தெரில, மேனேஜர் கூப்பிட்றாரு. நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிரு, சரியா? இங்கே எழுதுனதை காலேஜில் எழுதினாலும் டிகிரியாவது வாங்கியிருப்பேன். ஹாய் சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா சார்? டீ எதுவும் சொல்லுவா சார்? இல்லைப்பா, இருக்கட்டும். அண்ணா ஒரு டீண்ணா. சொல்லுங்கள் சார், கால் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க. நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பல சுந்தர். இன்றைக்கி தான் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துச்சு. என்னை யூஎஸில் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நான் கிளம்பியே ஆகணும். ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ண சொல்லிட்டாங்க. சார் இன்னும் 2-3 மாதத்தில் ஆஃபீஸில் என்னை பெர்மனெண்ட் ஆக்குறேன்னு சொன்னீங்களே சார். என்னை என்னப்பா பண்ண சொல்கிற? கம்பெனியில் ப்ரெஷராக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. நீங்களும் எங்கேயோ ஜாப் வேக்கன்சி தான் பாருங்கள். சுந்தர், நானும் ஏதோ பார்க்குறேன்ப்பா. எனி ஜாப் வேக்கன்சி ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஓகே, நீ டீ குடிச்சிட்டு கிளம்பு. ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன என்னப்பா பண்ண சொல்கிறேன்? ஜானு, ஜானு, ஒரு நிமிஷம் ரீ, நான் சொல்கிறத கேளு ஒரு நிமிஷம்.
சொன்னா கேட்க மாட்டியா? என்னால் தேவையில்லாமல் தலைவலி, இப்போ காலில் அடிச்சு கால் வலி. இங்கே ஒரு நிமிஷம் உட்காரு, நான் பேசினா எல்லாமே சரியாக போயிடும். வா ஏ ஜானு, இப்போ வேறு ஜானு. எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே வந்து நிற்கிறாளா? எப்படி சமாளிக்க போகிறேன்? அப்படியே ரொமான்டிக் மூட்லேயே போ. ஜானு பாப்பா, பிளான் பண்ணி தானே இங்கே வர வச்சேன். எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வரும்போது அன்னைக்கு நைட்டு இங்கே ஒன்று நடந்துச்சுல்ல. ஏய் ஜானு, செருப்பால் அடிப்பேன், ஒழுங்கா போயிடு. இப்போ எதுக்கு திட்டுற? இப்போ மட்டும் என்ன கொஞ்சனியா? என்னை வாயை மூடிட்டு போன்னு சொல்லி திட்டினல்ல. ஆஃபீஸில் கூட தான் பண்ணுற ப்ராஜெக்ட் எதுவுமே சரியில்லை, மூடிட்டு போன்னு சொல்கிறானுங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டினேன். நான் பண்ணுற ப்ராஜெக்ட் எதுவுமே சரியில்லைன்னு ஃபைல் ஒத்துக்கி மூஞ்சில் அடித்தானுங்க. டேய் டேய், லூசாடா நீ? பைத்தியமாடா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? ஜானு, இப்படி திட்டிக்கிட்டே இருந்தேன்னா மேகியோட மேலே இருந்து கீழே கூச்சிருவேன் ஜானு. அப்போ வச்சுட்டு போய் குதிச்சிரு. அப்போ வச்சுட்டு போய் குதிச்சிரு. வச்சுட்டு போய் குதிக்கவா? ஜானுமா, இந்த லைஃப்ல சண்டை வர்றதெல்லாம் ஒரு சகஜண்டி. அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கூடாது. இப்போ உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்களா? அவங்க எல்லாரும் நீ இப்போ அவங்க வச்சிருக்கியா? இல்லை. ஆனால் அன்னைக்கு ஏறின தாலியை நம்ம காலம் முழுக்க ஞாபகம் வச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி தான் லைஃப்பில் எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவையில்லாததெல்லாம் அப்பைக்கப்போ அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு என்ன வேலை ஆகணுமோ அதான். டேய் எழுந்துறோம். டேய் எப்படி தூங்குறான் பார். டேய் டேய் சுந்தரு, ஏய் எழுந்துறா. நைட்டெல்லாம் சண்டை போட்டு மலை மாடு மாதிரி தூங்குறான் பார். மூஞ்ச போறோம். ஏய் சிக் காலங்காத்தால இங்க பார். நேற்று நம்ம 2 பேரும் சண்டை போட்டு லிஸ்ட் பாதிலே நின்று போயிடுச்சு. இந்த மந்த் பட்ஜெட் லிஸ்ட் போட்டால் தான் நாளைக்கு சமாளிக்க முடியும். புடி. அதுக்கு நீ காலங்காத்தால எடி போயிட்டு மூஞ்சி கழிட்டு வரேன். நீ கழுவெல்லாம் தேவையில்ல, நான் பார்த்தா போதும். புடி. ஜானு, இதான் கடைசி 1500 ரூபா. இது அனுப்பிட்டா வேற எதுவும் வராதுல? வராதுடா, போடு. நிஜமா? வராதுடா. சத்தியமா? சத்தியமா வராது. என் மேல டேய், சத்தியமா? எங்க அம்மா மேல சத்தியமா வராதுடா. போடு. போட்டேன். முடிஞ்சு. ஜானுமா, எனக்கு சரியா தலைவலிக்குது. ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியா? ஐயோ, பல்லு வர வளர்க்கணும். 1008 வேலை இருக்கு, என்னால முடியாதுப்பா. ஏய் ஏய், இந்தாரி டீல மட்டும் கையை வச்சு பாரு. ஜானு, சக்கரத்தப்ப எங்கடி இருக்கு? டேய், நீ பேசுறது ஒண்ணுமே புரியலடா. சக்கரத்தப்ப எங்கடி இருக்கு? அங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாரு. ஏய், இங்கெல்லாம் இல்லை, வந்து எடுத்துக்கிடு வா. சோ 2வது செல்ஃப்ல இருக்க பாருடா. 2வது செல்ஃப்ல எல்லாம் பார்த்துட்டேன், இங்க எதுவும் இல்லை. வந்து மரியாதையை எடுத்துக்கிடு. அப்ப வந்து துணி மடிச்சு கொடுக்குறியா? துணி ஏன்டி துவைக்கிறது நானு, மடிக்கிறது நானா? எல்லா வேலையும் பார்த்து சொல்லுவாப்ல. ஏ இங்க பாரு, உப்பு போட்டு குடிச்சாலும் குடிப்பேனே தவிர வந்து துணியெல்லாம் மடிக்க மாட்டேன்டி. இங்க பாரு, எனக்கு தலைவலிக்குது. நான் டீ போட்டு குடிச்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். நீ மரியாதையா போயிட்டு வாசல்ல பெருக்கி தெளிரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க வேலையை பாரு. பாக்குறோம். ச்சே, அவனை கூட்ட விடலான்னு பார்த்தா நம்மள கூட்ட விட்டானே. சரி, அவனை குப்பை பொறுக்க விடுவோம். சுந்தரே. என்னடி? டேய் சுந்தரே. டேய், ஏன் கத்தி தொலைற? ஏன்டி இப்ப சும்மா கூப்பிட்டு இருக்க? Da di di da da di di da.
ஜானு சொன்னா கேளு. இவன் உனக்கு வானா, அப்பா உனக்கு பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து அழகா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏய் ஜானு, உன் மாமா நான் இருக்கும்போது நீ அவன் கூட போனல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. இந்த பாருடி, நீ அவன் கூட போனா காப்பி தண்ணிக்கு சக்கரை இல்லாம தான் அலையணும். என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஆமாம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காம கண்டவன் கையை பிடிச்சி வந்து நிற்ப. அப்படியே நாங்கள் என்ன மேலே தண்ணியை தெளிச்சு விட முடியும்? பாத்தீங்களா மாமா, உங்க முன்னாடி எவ்வளவு திமிர தன்னோட்ட நிக்கிறான் பாருங்களா. நான் வேணா இப்படி படுத்துக்கவா? பாத்தீங்களா உங்க முன்னாடி எப்படி பேசுறான் பாருங்களா. மா, நம்ம வீடை விட மாமா விட சூப்பரா இருக்குல்ல? இருக்கும். நம்ம வீடை பார்த்தாலாம் உனக்கு அப்படி தோணாது. சும்மா இருடி. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் புள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாமே. விசாரிச்சிருக்கலாம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து தீர விசாரிச்சுட்டே போயிடுவோம். வாங்க 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 இங்க வாங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் வாங்க, இங்க வாங்க, பக்கத்தில் வாங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சின்ன பொண்ணுக்கு காலேஜ் லீவு பார்த்துக்குங்க. உங்களை பார்த்தா ஒரு 8 மாதம் ஆகி போச்சா, அதனால ஒன்லி 5 days எல்லாரும் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க மாமா? சூப்பர். மா, எதுக்குமா பேசாமையே இருக்க? பேசுவாங்க. ஒருத்திக்கு வேலை பார்க்குறது பெரிய விஷயம். இதில் குடும்பமே கிளம்பி வந்திருக்கானு உயிரவாங்க. 6 டேய், என்ன பண்ற? குழம்பு வச்சுட்டு இருக்கேன். ரின்னா சர்ஃபெக்ஸலா? சின்ன சர்ஃபெக்ஸ்லாவா? மிளகாத்தூள். வந்த படத்திலே புது படம் என்ன படம் பார்த்த? எல்லா படமும் பார்த்துட்டேன். எல்லா படத்தையும் பார்த்தனும். உன் பொண்டாட்டி யார் பாப்பா? ஜானோ, நான் பண்ணது தப்புதாம்மா, சாரிம்மா. ஏய், இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ உங்கள் அப்பாவுக்காக நான் வந்திருக்கேன். உன்னை பார்த்தாலே. மா, அவன் 1000 தான் இருந்தாலும் ரொம்ப நல்லவம்மா அவன். ஆமாம், ரொம்ப நல்லவன். போங்க ப்ரோ. இப்போ எதுக்கு நீ என்ன வாடா போடான்ற? வாடா போடா போடா. அப்படி மரியாதை பேசு. தேங்க்யூ. ஐயோ, 4 3 2 1. ப்ரோ, குழம்பு ரெடினா சொல்லுங்க, செடிக்கு ஊற்றணும். 3 6 11 12 13. தெரியாம மாட்டிக்கிட்டேன். ஹலோ, டேய் மச்சான், என்னடா பண்ணுற? தூங்குறியா? டேய், என்ன இதெல்லாம் கேட்காத, நான் பெரிய பிரச்சனை மாட்டிருக்கேன் மச்சான். அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, பணம் போட்டு விட்றா. ஐயோ, சொல்லாமல் கொள்ளாமல் என் மாமன் ஒரு மொத்த குடும்பத்தோட வந்து இறங்கிட்டானா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எதாக இருந்தாலும் அடுத்த காலையில் கிளியராக சொல்கிறேன் மச்சான். எப்படியாவது பணத்தை மட்டும் போட்டு விட்றா. போட்டு விட்றியா? போட்டு விட்ரு. ஜானோ, ஜானோ, இந்தாடி நில்றி. என்ன எது என்னவா? ஏண்டி, ஊரில் 2 பேரும் ஒன்றா இருக்க விடாமல் உங்கள் அப்பா பிரச்சனை பண்ணாடி இங்கே கூட்டு வந்து தண்ணி கொடுத்தன இருக்க வச்சிருக்கேன். இங்கே வந்து உங்கள் அப்பா பிரச்சனை பண்ணால் என்னடி அர்த்தம்? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இப்போ வந்ததான் வந்துட்டாங்க, வந்தவங்களை ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியுமா? எது ஏன் வந்தீங்கன்னு கேட்க முடியுமாவா?
அதான் காய்கறி வாங்க கடைக்கு வந்துட்டோம்ல, சாம்பார் வச்சு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. எது உங்க அப்பன் என் வீட்டில் வைக்கிற சாம்பார் திம்பா? அட ஆமா. அவன் மட்டும் தின்னுட்டாக்க மானம் மல்லாக்கப்படுத்துற மழை பெய்யாது. இந்த இப்போ எதுக்கு சும்மா புலம்பிட்டே இருக்க? அதான் நம்ம 2 பேரும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல. என்ன பிளானு? அவங்க இங்கிருந்து போற வரைக்கும் நம்ம கஷ்டப்படாம வாழ்றோன்ற மாதிரி நான் காட்டிக்கிறேன். நீ வர செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு சமாளிச்சுக்கோ. என்ன சரியா? ஜானு, என்ன உங்கள் அப்பன் வீட்டில் இருக்க பிறந்த 5 நாளுமே வீட்டுக்குள்ளே ஊர் இருந்தால் மூஞ்சி வச்சுட்ருப்ப. இப்படி வெளில வர 5 நிமிஷம் கேப்லையாவது கொஞ்சம் சிரித்து பேசி லவ் பண்ணலாம்ல? பண்றாங்க. ஏய் இந்தாடி நில்றி. நீ லவ் பண்ணலாட்டி கூட பரவாயில்ல, முதல்ல இப்படி வரக்குன்னு நடக்கிறத நிறுத்துடி. இது ஓகேவா? வா. அவங்க அப்பன் பற்றி அப்படியே இருக்கு. பேசாமல் உங்கள் அப்பனுக்கு சோத்துல விஷத்தை கலந்துடவா? நான் பண்ணுறதே அப்படிதான் இருக்கும். என்ன மாப்பிள்ள காலி அவுட்டிங்கா? ஆமாம்மா, அவுட்டிங் தான் போயிட்டு வரோம். அவுட்டிங்க ஜானு நீ போமா. வா ஜானு போகலாம். அவ்வளோ நீ எங்கே போகிறீங்க? வாங்க கொஞ்சம். அப்புறம் மாப்பிள்ள என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இதான் மாமா இது விட்டமின் ஏ கீரை கட்டு மாமா. இது விட்டமின் பி கேரட் மாமா. இந்த விட்டமின் சி வாழைப்பூ இருக்கலாம் மாமா. உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் குறைச்சி விட்டுரும் மாமா. என்ன மாப்பிள்ள நீங்கள் விட்டமின் ஏ பி சி ஜட்டு வரைக்கும் போயின்னு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? இன்னைக்கு என்ன கிழமை? வாங்க நான் சொல்கிறேன் வாங்க. இவனா ஏன் மாப்பிள்ள வெளியே வெயிலா இல்லை மழையா? ஏனுங்க மாமா, அங்கிருந்தானுங்க வந்தோம். வெளியே வெயில் தாங்க அடிக்குது. எனக்கு தெரியும், நீங்க கரெக்டாக செக் பண்ண. ஏன் மாப்பிள்ள எல்லா நாளும் மாரி நினைச்சீங்களா ஞாயிற்றுக்கிழமையா? தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஓம் சிவோம்னு சொல்றவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு போடு அசைவத்தன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் பத்தியா? அதான் மாப்பிள்ள ஞாயிற்றுக்கிழமையோட ஸ்பெஷலு. என்னடி இவன் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான்? ஒரு குடும்பஸ்தன் வாரத்தில் 6 நாள் வெறும் 5 ரூபா வச்சு கூட குடும்பத்தை ஓட்டிடுவான். ஆனால் இந்த 7ஆவது நாள் கடனை உடனே வாங்கியாவது கறி கஞ்சி செய்வான் மாப்பிள்ள. என்ன லவுடி இது? சரி அதெல்லாம் விடுங்க. என் பொண்ணு கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மா உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு எதா இருந்தாலும் ஓகேப்பா. உனக்குமா? எனக்கு சிக்கன் கொள்ள பிரியம் மாமா. எனக்கு இந்த வானத்துல பறக்கிற விலங்குல ஏதாவது ஒண்ணு மட்டும். ஐயா மா கொஞ்சம் தள்ளி உட்காரு. சரி நீங்கள் யோசிச்சு வைங்க. இதை நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா அவன் கூட கொஞ்சம் தள்ளியே உட்காருமா. என்னக்கா அச்சேப்பா இவ்வளோ கட்டுந்து இல்லாமல் இந்த கை சைடும் கூட சேர்த்து கட்டி விட்டாங்க. ஏம்மா என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? எங்க எல்லாருக்கும் சிக்கனே ஓகேப்பா. உங்களுக்கு மட்டும் சிக்கனா மட்டனான்னு சொல்லிடு. சிக்கனே ஓகே மாப்பிள்ள. டேங்கப்பா, கறி கடையாக கல்யாணம் பண்ணுவோமாடா. யாருமே இல்லை, யாரு கறி வெட்டுறாங்க? அண்ணா ஒரு 2 கிலோ கறி கொண்ணா 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கா? 50 ரூபாய்க்கு தரேன்டா. அப்படியாண்ணா? 3 கிலோ ரெக்க மட்டும் தரேன், நல்லா சாப்பிடு. ரெக்க வச்சு எப்போ நான் குழம்பு வைக்கிறது? 100 ரூபாய்க்கு எப்படா கொடுக்கறது? ஏன்னா இந்த வாரம் வாங்கிட்டு மொத்த தொகையா மாசமா கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இங்க இல்லப்பா, பக்கத்துல எங்க ஓனர் பங்க் வச்சிருக்காரு, பெட்ரோல் இலவசம். அப்படியாண்ணா? ஆமாப்பா, அங்கே வாங்கி ஊற்றி கொளுத்திட்டுனா ஃப்ரீயா தருவாங்க. நீங்க இங்க வேலை பார்க்குறீங்களாண்ணே? இல்லடா,
இங்கே விளையாட்டு போட்டு வச்சுருக்காங்க, விளையாடிட்டு இருக்கேன். நீ வரியா? விளையாண்டுக்கிட்டே கறியை போடுங்க. அண்ணா இந்த தொடை பீஸ் கொஞ்சம் போடுங்களேன். தொட பீஸு போட்டுறேன், ஒரேடியாக போட்டுறேன். பார்த்துண்ணே, கறி வெட்டுறேன்னு கையை வெட்டிக்க போகிறேன். அண்ணா போட்டு நான் வரேன். பேபி நம்ம 2 பேரும் ரீல்ஸ் பண்ணலாம் வா. நம்ம 2 பேரும் ரீல்ஸ் பண்ணா யாரா அந்த வீடியோ அதை எடுப்பா? பார்த்துக்கலாம் வா. கொடுங்க, நான் எடுக்கிறேன். ஐயோ மாமா, ம் என்ன பண்றது தெரியலையே. ஏய் அப்போ நான் மாமா இல்லையா? டேய், அவர்தான்டா என் ஒரிஜினல் மாமா. ஏய் சாரி, அப்படின்னா நான் ஃபேக்கா? ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா, இவன் தான் மாமா கோகுல். வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா. எவ்வளோ நாள் அந்த கரும்பு போயிட்டுருக்கு? 10 நாளா மாமா. ஹே ஐயோ 10 நாளாவா? ஏய் பேபி வெயிட், சிக்கன் கடை எதுக்கு கஞ்சிட்டு இருக்க? இட்ஸ் கவுச்சி. என்ன வேலை பார்க்குற? ப்ரோ ஐ மென்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோ. எவ்வளோ? அரௌண்ட் 8K or 1 lakh per month bro. 1,00,000 ரூபாயாம்மா? மாமா மாமா அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க மாமா. இரு இப்போ உங்கள் அப்பா எனக்கு ஃபோனை போட்டு ஐயோ ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க மாமா. போ வீட்டுக்கு போ. இந்த போறோம் மாமா. Hey sorry. கோகுல் ஏய் செருப்பால் அடிப்பேன் போயிரு. You go baby, I call back. Hey bro. என்ன ப்ரோ மூஞ்ச பாரு. ஏய் உங்கள் அப்பா நான் தானே ஊருக்கு ஒன்றா பார்க்க வந்தாங்க நினச்சியா? அவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ண உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. வெளியில் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடி. ஏன் நீ பண்ணலையாக்கும்? அவனுங்களை கூட விட்டுற வேண்டி, இவனை பார்த்தா தாண்டி தேங்காயை கொண்டு அடிக்கணும் போல இருக்கு. ஏன் அடியா? ஜானுமா, தூரத்துலேருந்து பார்க்க உன் புருஷன் மாதிரியே இருக்க. காயா வெட்டுறா தோட ஒரு சூப்பர். கொடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ணே நானும் இங்கே தான் இருக்கேன், என்கிட்டே கேட்கலாம். இவ தான் வேணும், கேட்டால் கொடுக்க போகிற. என்ன முள்ளங்கி இவ்வளோ அழகாக இருக்கு. ஜானு, இது மாமா கொஞ்சம் பொரிச்சு தெரியா? பொரிக்க தெரியாது போல. என்ன இங்கே அணுகுண்டெல்லாம் வச்சுருக்கான்? போட்டு தள்ள பிளான் பண்ணுறானோ? இவனுக்கு நம்ம முந்திக்கும். சரிம்மா, இதை கூட நான் உள்ளே வைக்கிறேன். அப்புறமா மாமாவுக்கு வந்து பொரிச்சு தெரியா? நீ மட்டும் வா, இவனை கூட்டின்னு வராத. சின்ன வயசில் பண்ணதெல்லாம் மறந்துட்டு இருக்கா. இந்த பையன் தான் ஏதோ சொல்லி. இப்போ பாரு, கை தவறி கீழே வந்துருச்சு. ஜானுமா வந்து எடுத்துக்கூடன்னு கூப்பிடுவான் பாரு. நான் சொல்லலை ஜானுமா, போ. சீக்கிரமாம்மா.
ஏய் ஏய் என்னடி என்ன தாண்டி பிரச்சனை? என்னடி உன் கதை? இப்போ எதுக்கு கத்துற? நான் எங்கடி கத்துனேன்? தேவையில்லாமல் உங்கள் அப்பா தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு ஜானு, நாளை காலையில் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு அவன் வாசலில் ரெடியாக நிற்கணும் ஊருக்கு கிளம்புறக்கு. அவன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏய் நம்மக்கிட்ட 500 ரூபா தாண்டி பணம் இருக்குது. அதுவும் முடிஞ்சுன்னா செலவுக்கு நம்ம என்னடி பண்ணுவோம்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. பாத்தியா லவ் பண்ணும்போது எப்படி பண்ண, இப்போ காசு வச்சு எப்படி பேசுற பாரு. நான் போய் முட்டிக்கிறேன். ஏ ஜானு, நீ ஏடி முட்டிக்கிற? நான் உங்கள் அப்பா பண்ணுறதான் தப்புன்னு சொல்கிறேம்மா. அவர் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் சொல்லி புரிய வச்சு அவனை ஊருக்கு அனுப்பணும். நீயே பாரு, காலையில் காய்கறி வாங்கி வந்து சாம்பார் வச்சு தாராங்கிறான், அது வேணாங்கிறான். ஏன் உங்கள் அப்பா உங்கள் ஊரில் சின்ன வயசுலேருந்து காய்கறி தின்னதே இல்லையா? அந்த ஆளு பாத்தியா எப்படி முறைக்கிற பாத்தியா? நான் முறைக்கிறடி, சிரிக்கிறேன். இங்க பாரு, நான் சிரிக்கிறேன். நான் அப்பா வீட்டுக்கே போறேன். உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன நானே அடிக்காது, நீ எனக்கு வலிக்குது. நடிக்காத. நீ பட்னியா கடை, அப்பதான் என்ன பத்தி தெரியும் உனக்கு. ஜானு ஜானு ஜானு. ஐயோ எனக்கு சோறுலாம் முக்கியம் இல்லடி, அது வேற ஒண்ணு. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? காதல் வெண்ணிலா கையில் சேருமா மாப்பிள்ள 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 பயப்படாதீங்க மாப்பிள்ள. இந்த காஃபி குடிங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாத்த. ஐயோ குடிங்க மாப்பிள்ள. நான் உங்க பழைய அத்தை இல்லை. இப்போ கொஞ்சம் பளபளன்னு தான் இருக்கீங்க. நீங்க குடிங்க. ഞാൻ കണ്ടിട്ടില്ല പോലും ഈ സ്വർണം പോലെ ഒരു മാപ്പിള്ള കിട്ടിട്ടില്ല. பிடிக்கும். நீங்க இப்ப கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க. பிடிக்கும்னுதா மலையாளத்துல சொன்ன மாப்பிள்ள. சரி 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 பிடிக்கும். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எமோஷனல் அழுதுருவோம் மாப்பிள்ள. ஐயோ அத்தை நீங்க குடிங்க. அத்தை நீங்க அழுகாதீங்க அத்தை. அத்தை வந்து உட்காந்து காஃபி. அத்தை அத்தையா அத்தை மாப்ள நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஐயா கூட வாங்க. ஐயா கொஞ்சம் வாங்க மாப்ள, வாங்க. உட்காருங்க உட்காருங்க மாப்ள. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க மாப்ள. ஐயோ உட்காருங்க மாப்ள. நீங்க வேற நான் சொல்றது கேளுங்க. நடக்குது உண்மையா? ஆமா மாப்ள, இதெல்லாம் உண்மைதான் மாப்ள. அப்படியே மாமா? அப்படிதான் ஆனா மாப்ள. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு மாமா. ஏன் மாப்ள பதட்டப்படுற? நான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கேன் மாப்ள. ஐயோ கால் பட்டுச்சு மாமா. அதெல்லாம் பரவாயில்ல மாப்ள. என்ன இருக்குது நம்மளுக்குள்ள? ஓ அப்ப நான் காலால மீச்சா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பரவாயில்ல மேரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கம்முனு மாப்ள. இப்படித்தான் இருக்கணும். சரி பசியோட இருப்ப நான் போயிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இரு மாப்ள இரு மாப்ள. ஐயோ ஒரு பக்கம் அத்தை மாற்றம், ஒரு பக்கம் மாமா மாற்றம். இதெல்லாம் நம்ப முடியலையே. ஒருவேளை நடிப்பா இருக்குமோ? சேச்சே இருக்காது. மாமா அத்தை ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க தான். நான் என்ன பண்ணுவேன்? என் தம்பி வீடை நான் தான் க்ளீன் பண்ணணும். அடுத்தது பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஐயோ மாமா என்னென்னமோ பண்றாரு. நீ யாரா என் வீட்டுக்குள்ள? அண்ணே அடிக்கடி அதை பற்றி. அண்ணனா? ஆமாண்ணே, இனிமேல் எல்லாம் அப்படி தானே. டே தாடி, என் வீட்டில் நடக்கிற எல்லாமே அதிசயமா இருக்கேடா. ஆமாண்ணே நீங்கள் போங்க. ஐயோ நீ க்ளீன் பண்ணிட்டு இருக்கியே. ஐயோ இதை மட்டும் இல்லைண்ணே, உங்களது வேணாலும் உங்கள் ரூமை வேணாலும் நானே துடைக்கிறேண்ணே. அதெல்லாம் வேணாம் வேணாம். அப்போ நான் போயிடவா? போனேன் போங்கண்ணே. நீ குர்ரா அழுக்காயிடுச்சு, நான் க்ளீன் பண்ணிட்டு போயிடறேன்டா. ஐயோ அண்ணே போங்கண்ணே போங்க. டேய் எந்திரா, ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாரு என்ன நடக்குதுன்னு. என்னடி ஓம் ஃபேமிலி மாதிரி இருக்கு? என் ஃபேமிலியே தான். எந்திரிக்கிற நேரத்தை பற்றி அடி. இவங்க எங்கேடி கிளம்பி நிற்கிறாங்க? நீ எங்கேடி கிளம்பி இருக்க? அங்கே கேளு. எங்கே போனா அந்த லூஸு? கர்த்தரே பாடு சக்கரே வர 16 வரல 17 18 ரைட் ஓகே. எங்கடா போன? விஜய்க்கு கதை சொல்லலாம் போனேன். அவர் கட்சி ஓப்பன் பண்ணிட்டாராம், அதான் நானே நடிக்கலாம் வந்துட்டேன். இவன் யார் ரெடி ஆகி நிற்கிறான்? ஐயோ எங்கே மாமா போகிறீங்க? நான் சொல்கிறேன் மாப்ள. நான் தான் சொல்லுவேன். டேய் இரா நான் சொல்கிறேன். நான் தான் சொல்லுவேன். டேய் இரா நான் சொல்கிறேன்டா. அவன் சொன்னானுங்க, நான் வந்து சொல்கிறேன். சரி சொல்லி தோலே. ஆமாம் இப்போ என்ன சொல்கிறது? இல்லை நீயே சொல்லிடு. மாப்ள வெளியூர்லேருந்து வியந்து பார்க்குற ஊரே மெட்ராஸ் தான். இங்கே இருந்துக்குன்னு வெளியே போகலாம் எப்படி மாப்ள? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா எப்படி?
என்னடா சொல்கிறது? ஆமாம், ஊரில் குட்டையிலையும் குளத்துலையும் குளிச்சு போர் அடிக்குது மாப்பிள்ள. எங்களை பீச்சு கூட்டு போங்க மாப்பிள்ள. ஆஹா, நானும் மெட்ராஸ் வந்ததுக்கு தஞ்சாவூர் கோயில் பார்த்தே ஆகணும், என்னை கூப்பிட்டு போங்க. என்னை மட்டும் ஊரில் அம்போன்னு விட்டுட்டு நீ இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. ஊருக்கும் வரதில்ல. நான் என்னைக்காச்சும் தான் நான் வரேன். என்னையும் கூட்டு போங்க மாமா. என்ன வண்டி இவனுங்களுக்கு? இப்போ நான் இப்ப என்ன நான் சொல்ல என்ன வரேன்னா, சொல்ல வரேன்னா, எல்லாரும் எல்லாரும் outing outing போறோம். அழகான வீட்டை விட்டு போறானுங்களே. என்ன வீடு அலுவலத்துங்க? ஏய், நீ என்ன இங்கே நீ வரலையா? ஏய், எல்லாரும் போயிட்டாங்கன்னா வீட்டை ஆடுறா பார்த்துக்கோ. அப்போ நீ இங்கேருந்து வீட்டை பார்த்துக்கிறியா? ஆஹா, நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ. ஏய், போடா முதல்ல. இவன் மூஞ்சே எனக்கு பிடிக்கல, எப்போ பாரு திட்டினே இருக்கிறான். முறையில் சேருது. ஏய், எதுக்குடாப்பா அழுதுகிட்டு இருக்க? உன் மாமனார் பண்றத பார்த்தா நீ ஏன்டா நீ வேற போய் ஏறேன்டா. எதில் போகிறோம்? கார்ல தான்டா போறோம். ஐ காரு. ஷோ. ஹலோ ஹலோ மச்சான். டேய், குடும்பமே குற்றாலத்துக்கு போகிற மாதிரி ரெடி ஆகி கிளம்பிட்டானுங்க மாப்பிள்ள. ஒரு 3000 மட்டும் போட்டு விட்றா மச்சான். இதுக்கப்புறம் காசே கேட்க மாட்டேன்டா உன்ட்ட. போட்டு விட்றியா? போட்டு விட்ரு, போட்டு விட்ரு. டேய் 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 ஏய் மாடு மாடு உள்ளே போய் தான் உட்காந்து தொலையேன்டா. போடா, நீ எப்போ பாரு எனக்கு திட்டினே இருக்கிற. எல்லாரும் ஏறிச்சா? அக்கா, என்னடா? முன்னாடி தான் போய் உட்காருவேன். ஓ, என்னங்க, என் தம்பி முன்னாடி உட்கார வைங்க, அவனை இறங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. என் கார் என்ன குப்பை வண்டியாடா? குப்பை என்ன மாப்பிள்ள, போகும்போது ஒரு ஓரமாக இறக்கி விட்டு போயிடலாம் மாப்பிள்ள. ப்ளீஸ்டா. அக்கா அக்கா. ஏய், வந்து தொலைடா முன்னாடி. போயேண்டா. வா போனே உள்ள. இவனே சார் என்ன? அக்கா அக்கா, இவனை பின்னாடி போக சொல்லு, ஜானு முன்னாடி வர சொல்லுக்கா. வண்டியில அவ்வளவு தாண்டி இடம் இருக்கு, வந்து உட்கார சொல்றியா அவன்கிட்ட? இல்ல அக்கா. ஐயோ, உட்காந்து சொல்லா, டைம் ஆகுதுடா. வாடா உட்கார்றா. ஃபேமிலியே குளிக்க மாட்டாங்க போல. நாங்க உட்காந்து. டேய், கம்முன்னு உட்கார்றா, ஏதாவது பண்ற போறேன். என்ன மாதிரி கிடையாது அவன். வாயிலே வெட்டி விண்டோவிலேயே வெளியே வச்சிரும். அமைதி உட்காரு. மாமா, எங்க மாமா போனோம்? ஃபர்ஸ்ட் தியேட்டர் போலாமா? வாய மூடுங்க. தேட்டரு கிட்டுருக்கிறீங்க சும்மா. மாப்பிள்ள, பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றோம், புள்ளிங்கெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் மாப்பிள்ள ஃபுல்லா. அவ்வளோதான். அதெல்லாம் வேணாம்ப்பா. கோயிலுக்கு போவோம் குடும்பத்தோட. பீச்சுக்கு தான் போலான்னு சொல்றீங்களா? வாயை மூடு. சரி இருங்க, இப்போ எங்க தான் போலான்னு இருக்கிறீங்க? அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. வேணாம் 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 மாமா. நீ இங்க ஒரு ஆன்ட்டி உசார் பண்ணுன்னு சொன்னல, அங்க போயிடலாம். அவங்க தான் நல்லா பாத்துக்குவாங்களே. இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. கெச்சி தெரிக்குது இவனே. அப்ப அங்க போய் உட்காரு. மாமா, வண்டி இங்க இருக்க ஹோட்டல்ல போய் நிக்கும், அங்க இறங்கி என்ன வேணா பண்ணிக்க சொல்லு. சரி மாப்பிள்ள, போ. போப்பா நீ. எங்கடா கைய வைக்கிற? கையறா. டே மச்சான், என்னடா இன்னும் பணம் போட்டு விடாம இருக்க? சும்மா காசு 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 இருக்க. நீ கேட்கும் போதெல்லாம் நான் காசு போடுறேன். பேங்கா நானே காசு இல்லாம. இங்க பாரு, எல்லா ஹீரோவும் கஷ்டமா இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு தானடா கால் பண்ணி கேட்பான். இப்போ நீ தானடா எனக்கு போடணும். கஷ்டம்னா உதவி பண்ணலாம்டா. நீ சொல்ற நான் எப்படி நம்புறது? இப்போ என்ன உனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதானே? நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா நம்பவே இல்லை. இரா. ஏய், பாத்தியாமா வீட்டுக்காரன ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறா போல. ஏன் சொல்லிட்டு எடுக்கலாம்ல, போஸ்ட் கொடுத்துருப்போம்ல. எல்லாரும் அங்கே பாருங்க.
ஹலோ மச்சான், நம்பிட்டியா? அனுப்பியிருக்கேன் பாரு. நீ ஹோட்டல் வந்து இல்லையே. நிஜமா ஹோட்டலுக்கு லாண்டா இருக்கேன். ப்ளீஸ்ரா அனுப்பிச்சுரா மச்சான். நீ ஃபோட்டோ அனுப்புனா நான் காசு அனுப்பணுமா? இங்கே பாரு மச்சான், பாரு, பசங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு எப்போ வரும் தெரியுமா? நம்மளை நம்பி ஒரு பொண்ணும் ஒரு குடும்பமும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது பணம் இல்லாமல் வெளியில் நிற்கிற நிலைமை இருக்குது பத்தியா? ரொம்ப குடும்பம் மச்சான். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பழி வாங்குறதுக்கு டைம் இல்லைடா. அனுப்பிச்சுட்றா. அனுப்பிச்சுட்றியா? அனுப்பிச்சுட்ரு. ஆனால் இதான் மச்சான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் பணமே கேட்க மாட்டேன் மச்சான். உன் பேச்சை பத்தி எனக்கு தெரிந்தா கூட்டு விடா. சரி அனுப்பு. முடியலமா சொல்றேன். டேய், அவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. சிப்போ. நல்ல குடும்பம்டா இது. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் மாமா. பாவம் செடியெல்லாம் டேய், அந்த பைத்தியத்தை காணோம்டா. என்ன மச்சான் சொல்ற? அண்ணா அண்ணே, வாங்கின டைம் ஆச்சுண்ணே. போடா போடா செடிக்கெல்லாம் இரு மச்சான், அந்த வரேன். செடிக்கு ஃபுல்லாக தண்ணி டைம் ஆயிட்டு. போடா இருடா, ஜிப்பு போடல. என்னாச்சு சுந்தரு? அட ஒவ்வொரு தடவை இதானப்பா சொல்ற. அண்ணே கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, நான் திருப்பி கொடுத்துட்றேன். அட போப்பா. இல்லைண்ணே, ஒய்ஃபோட ஃபேமிலி ஊர்லேருந்து வந்திருக்காங்கண்ணே. கையில் இந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சுண்ணே. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பணம் திருப்பி கொடுத்துருவேண்ணே. ஐயா, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கியப்பா. உன் பேச்சு மேல இருந்த நம்பிக்கைலாம் போச்சு சுந்தரு. இந்த பாருப்பா, இன்னும் 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு. என்ன சரியா? இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையாயிடும். சரி, நான் கொடுத்துறேண்ணே. சுந்தரே, எங்க போன? டேய், இங்க என்னடா பண்ற? வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஏய், எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு கேக்குறல, என்னதான் ஆச்சு? லைஃப் இப்படியே தான் போகுமா ஜானு?
கடைசி வரைக்கும் வேற ஒருத்தன் நம்பி தான் வாழணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்காங்க. ஊர்லேருந்து ஃபேமிலி வந்தப்போ அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு நினச்சினே தவிர அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை ஏற்றுக்கிட்டு வாழணும்னு யோசிக்கவே இல்லை. அப்படியே அவங்க இங்கே இருக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு மொதல் காரணமாக அந்த பணம் தான் வந்து நிற்கிது. முன்ன பின்ன குடும்பத்தோட குழந்தை குட்டின்னு வாழ்ந்துருந்தா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. நம்மளை மாதிரி ஆளுனா வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போய் 1 நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் பணக்காரங்களாம் வாரத்தில் 1 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த 6 நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிப்பாங்க. அங்கே கூட இந்த பணம் தான் காரணமாக இருக்குது ஜனம். வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜனம். ஏன் பணம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இல்லை? கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருந்து ஆறுதல் சொல்ல ஒருத்தன் கூட கிடையாது. நம்ம குடும்பம் மாதிரி யாருமே கிடையாதுடா. எங்கள் அம்மா அப்பா உன்னை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன ஆதங்கம். அதான் ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதை மனசில் வச்சுக்காத, எல்லாமே சரியாயிடும். சரியா? எங்க அடி பாவி. ஏ ஜானோ, ஏ ஜானோ, ஏ எந்திரடி. டேய் தூக்கம் வருதுடா. ஏய் இவ வேற விடிஞ்சிருச்சு. உன் குடும்பமே ஊருக்கு போறதுக்கு எழுப்பணும்டி. எந்திரடி. டேய் வேற தூங்கடா. புரிஞ்சுக்க. இன்னைக்கு விட்டோம்னாக்க இதே சாக்கா வச்சு உங்க அப்பா 10 நாளைக்கு படுத்துருவாண்டி. சொன்னா கேளு, நம்ம கையில இருக்கிற காசுலாம் காலியாச்சு ஜானு. போ ஜானு, எனக்காக போய் ரெடி ஆயிட்டு வா. என்னடா பிரச்சனை? ஐயோ நான் சொன்னா கேளு, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா போ. கொஞ்ச நேரம் இரு, ஃப்ரெஷ்ஷப் ஆச்சும் ஆயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா போ. தாரி, தாரிமா. மோனிகா. மோனிகாவா? ஐயோ இன்னைக்கு நீ ஊருக்கு போனுக்கா. எந்திரி தாரி. கோகுல் தள்ளி படு. கோகுல் தள்ளி போறாவா? என் பொண்டாட்டில எங்க படுத்திருந்தா? ஐயோ என்ன குடும்பம், ஊருக்கு போன தாரி. சீக்கிரம் கிளம்பு. போக மாட்டேன் மாமா, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கதான் இருப்பியா? இங்க பாரு, அக்காவை கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல தங்கச்சி வந்திருந்தா ஊரே தப்பா பேசுண்டி. வேணும்னா நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. ஆனா எங்க இந்த அத்தை? ஐயோ இதுக்கு வேற இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குங்களே. எங்க பாரு சின்ன பிள்ளை மாதிரி பெச்சில் போட்டு தூங்கிட்டு இருக்கு. மாமா எழுப்பும். எங்க வேற காணும். இந்த அம்மா மட்டும் படுத்துருக்கு. அத்தை, அத்தை எந்திரிச்சுக்கோங்க அத்தை, இன்னைக்கு நீங்க ஊருக்கு போகணும். போடா, எனக்கு உறக்கம் வேணும். ஐயோ தூக்கம் வருதா? அத்தை இன்னைக்கு உங்களுக்கு 8 மணிக்கெல்லாம் பஸ், கிளம்புங்க அத்தை. நீ வேணா இவட இருக்கு, சும்மா தொல்லை செய்யாத. ஞான் வரையில. சரி மாமா எங்கத்த போயிருக்காரு? ஆயாளி அவ கூட போயிருப்பான். எவ கூட போயிருக்கான்னு தெரியலையா? என்ன ஃபேமிலிடி இப்போ எப்படி எழுப்புறது? அத்தை உங்க சின்ன பொண்ணு பாத்ரூமுக்கு குளிக்க போயிருக்கா. டவல் கேட்டா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடவா? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி எந்திரிச்சிங்க? அதுக்கு தான் சொன்னேன், எந்திரிச்சு போய் குளிங்க. வந்தே 5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே போக சொல்கிறான் பைத்தியம். இந்த சைடு வேணும், இப்படியே போகும். இது வேறு செல்லுன்னு ஒன்று இருக்குது. அப்படி யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாளோ போக்கல. ஏய் நகரே, சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. ஏதாச்சும் பார்க்கலாம் பார்த்தா ஏதோ டிக்டாக் பின்னாடி சுற்றினுக்கிறாங்க. அம்மா என்ன அப்பா எங்கம்மா? அவர் தான் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்லேயே இருக்காரு. அவர் அங்கே தான் இருப்பார், வேறு வேலையே இல்லை அவருக்கு. என்னங்க, வேறு வேலையே இல்லை. கூப்பிட்டா காதுவே விழுகாது, அப்படியே உள்ளே உட்காந்துருக்காரு. என்னங்க என்னங்க. ஐயோ நாளைக்கு வேற கல்யாணம், என்ன பண்றேன்னே தெரியல. யாருக்கு கல்யாணம்? யாருக்கும் இல்லை, அதான் என்ன பண்றேன்னு தெரியல. நான் வேற போகணும். பஸ் போயிருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சே என்னமாச்சு? அக்கா வந்துச்சு. ஆண்டி, என்னமா? ஆண்டி, ஐயோ ஆண்டி, ஆண்டி என்னாச்சு? பைத்தியம். ஏய் ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ வேற என்ன திட்டினப்போ தண்ணி எடுத்து போ. அக்கா போய் தண்ணி என்ன சொன்னா திட்டினே போய் பேர் பைத்தியம். சித்தி சித்தி எந்திரிங்க. ஆமாம் சித்தியா அக்காவா ஒய்ஃபா? சச்சா ஒய்ஃப்னா ஜானுவாக தான் இருக்கும், இவங்களாம் இருக்க மாட்டாங்க.
பைத்தியம் தூங்குது. ஆமாம், டைம் என்னாச்சு? நான் எதுக்கு இங்கே வந்தேன்? ஐயோ வாட்சை காணாமே. டேய் டேய் அழுக்கு மூஞ்சி, டே வெளில விடா. டே அக்காவுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுடா. என்ன பண்ண போகிறேன் தெரியல. ஃபோன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். எங்கள் அக்காவுக்கு வேறு உடம்பு சொல்லுங்க. டேய் அடே சீக்கிரம் வெளில விட. உன்னை தேடி போலீஸ் வருதுடா. ஓடி போய் மறைச்சு ஓடிடா சீக்கிரம். அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை தேடி போலீஸ் வருது. அவங்க வந்து உன்னை காப்பாற்றுவாங்க. ஓகே? 3 2 1 11 18 என்னமாச்சு? 16. ஏய் கூட தானே இருக்க, பாத்துக்க மாட்டேன். ஒன்றும் இல்லைம்மா. எதுக்கு தேவையில்லாமல் 20 21 16. ஒன்றும் இல்லை. அக்கா என்னடா பண்ணா? டேய் அக்கா அக்கா சண்டை அக்கா போடாதீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. உன்னை காப்பாற்ற போலீஸ் வருதுக்கா. ஏய் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. தங்க மாதிரி இருந்தேக்கா, இப்படி தகர மாதிரி ஆக்கிட்டேனக்கா. உயிரோடு இருக்கேன்னு பார்ப்போம். அக்கா நாடி கேட்குதுக்கா. கேட்குறியா? அக்கா ஒரு வாரம் இங்கே தங்கி உடம்ப தேத்திந்தாக்கா போகணும். தாடி போட்டோன்னா வச்சுக்க. ஏண்டா காலை பிடிச்சி யாராவது நாடி பார்ப்பாங்களாடா? அத்தை இவன் லூஸ்த சாப்பாடு தான் பிரச்சனை. அதெல்லாம் ட்ரெயினில் போனால் சிறுமணம் ஆயிருத்த. மாமா சொன்னதும் கரெக்டு தான். நம்ம ஒரு 2 நாள் அம்மாக்கு இருந்த உடம்ப பார்த்துட்டே போகலாம் மாமா. அதுவும் இல்லாம நான் ஃபோன்ல பார்த்தேன், வெளியில ஃபுல்லா டிவி கேமானடா. ஒரு பஸ்ஸு கூட ஓடல மாமா. ஏய் தாடி, உங்களுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறது ட்ரெயினில் போட்டணும். நீ ஊருக்கு கிளம்பி ஆகணும். கூகுள் நம்பர் என்கிட்ட இருக்கு. அத்தை ஆல்ரெடி ட்ரெயினுக்கே டைம் ஆயிடுச்சு. ஜானு நீ ஒன்று அவங்க சொல்லுங்க. இங்க இருந்துட்டே போட்டுமே கொஞ்ச நேரம். அதுக்கு தாண்டி கூப்பிட்றேன். நீ வா. இருமா. ஏய் பாத்துக்கோ. பாருக்கா உன் கண்ணு முன்னாடியே தள்ளின்னு போகிறான். இவர் இப்போ தான் வெளில வருவார். இவ்வளோ நேரமாப்பா? 2 நிமிஷத்துல அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைங்க. நீ போய் பேக் எடுத்து வை. எங்க மாமா மாமா போலீஸ் கூப்பிட்றாங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்லைங்க, நம்ம பொண்ணை நம்ம கூட வச்சு பார்த்துக்கணுன்னு நமக்கு ஆசை இருக்காதா? நம்ம 2 பேர் கூட இருந்து எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட அவன் நல்லா பார்த்துப்பான். ஏங்க நீங்களா அப்படி பேசுறீங்க? இங்கே வந்த 5 நாளில் நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? நம்ம என்னத்தான் கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை சிரிக்க வச்சு பார்த்துக்கிறவன் நம்ம பொண்ணை மட்டும் விட்டுருவான்னு நினைக்கிற? நல்லா பார்த்துப்பான். நீ எதுவும் யோசிக்காத. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு தலை சுத்தொன்னும் இல்லை. என்னது? இல்லை, எனக்கு தலை சுத்தல் ஒன்றும் வரலை. ஓ மனசிலாயு குறும்புடி நீ. சட்டை போட்டு வரேன். இரு வரேன். எல்லாம் எடுத்துக்கினாச்சாம்மா? ஜானு பார்த்து இருந்துக்குங்க. நினச்சதை பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது? ஃபேஷன் ஷோவில் நடக்கிற மாதிரி நடந்துன்னு. ஆமாம், இவர் அப்படியே பெரிய மாடல். ஒன்று சொல்லணையா? அம்மா அங்கே பாரு. என்ன மாப்பிள்ள சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதான் மாப்பிள்ளைக்கு சங்கட்டமாக இருக்கு. அப்போ இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக மாடி. ஐயோ மாமா, நான் சோகமாலாம் இல்லை, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்து பத்திரம் போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன்ல, அதான் மாமாவுக்கு சோகம்.
ஒருத்திய ஆள் பட இருறா உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி விடுறேன். மாமா வா போலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாக இருக்கு. மாமா ஆ அடுத்த மாதம் 5 நாள் லீவ் வருது. சரி. அங்கே நாங்கள் வரோம். ஐயோ ஆ